வெல்கம் டு மை சேனல். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது அதாவது தேங்காய் எண்ணெயில் செய்து கொண்டிருக்கிற அயிலை மீன் சொல்லுவாங்க. அயிலை மீன் ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா அந்த அயிலை மீன் சாப்பிட்டா ஒரு சின்ன ப்ராப்ளம் மட்டும் வரும். என்ன காரணம்னா கேஸ் ட்ரபிள் பிடிக்கும். அதாவது ஃபுல்லாக குருமிளகு தான், அம்மியில் அடித்த நாட்டு குருமிளகுல தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணி செஞ்ச அயிலை மீன் ரொம்ப ரொம்ப நல்லது. இது வந்து வீட்டில் இந்த மாதிரி வடக்கல்ல சுட்டால் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. அதாவது வடக்கல்ல தேங்காய் எண்ணெயில் சுட்டு நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. அதனால தான் நான் இந்த வீடியோ போட்டுக்கிறேன். அதான் ஃபுல்லாக குருமிளகு தான், குருமிளகு மல்லியெல்லாம் மிக்ஸ் பண்ணி லைட்டாக மிளகு 70% குருமிளகு மிக்ஸ் பண்ணி அதில் செஞ்சிட்ருக்கிற அயிலை மீன் வறுத்து சாப்பிட்டா அது கூட டேஸ்ட்டாக இருக்குங்க. ரொம்ப ரொம்ப நல்லா. ஃபுல்லாக பார்த்திங்கன்னா மஞ்சள் கலர் அப்படியே இருக்குது பார்த்தீங்களா. மஞ்சள் குருமிளகு, மேக்ஸிமம் மஞ்சள் குருமிளகு அதிகம், சளிக்கெல்லாம் ரொம்ப நல்லது. நாட்டு குருமிளகு கிலோ 1300 ரூபா கேரளாவில், இங்கே 1350. நாட்டு குருமிளகு அந்த குற்றாலம் போகிற வழியில் தான் அதிகமாக விளைச்சல் அதிகம். இந்த நாட்டு குருமிளகில் செஞ்ச அயிலை மீன் நீங்கள் ஒரு டைம் இப்படி செஞ்சு பார்த்தீங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். அயிலை மீன் பார்த்திங்கன்னா தேங்காய் எண்ணெயில் மீன் மொத்தத்தில் எப்போவுமே தேங்காய் எண்ணெயில் தான் நாங்கள் செய்வோம். தேங்காய் எண்ணெய் மிக்ஸ் பண்ணி அப்படியே நாட்டு குருமிளகுல அயிலை மீன் வறுத்துட்டுருக்கிற வீடியோ தான் இது ஒரு சின்ன குக்கிங் வீடியோ தான். ஓகே, அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.